வந்து ஆணவ படுகொலை சட்டத்தில் நடக்கும். திருமண வயதை 21 ஆக்கணும் அப்படின்றது சுயமரியாதை நிறைவேறிட்டு. ஆனா பெற்றோருடைய சுயமரியாதை இழக்கிறத பத்தி அவங்க ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவன் பிள்ளைகளுக்கு கவனம் பண்ணிட்டு இருக்கானா ஊராங்காலியா இருப்பேன், அவன் அந்த பொண்ணை கட்டி அனுப்போம், முத்தம் கொடுப்போம், இந்த பொண்ணை முத்தம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உஷ்ப வச்சுட்டு கலப்பு திருமணம் பண்ண ஜாதி ஒழியும் அப்படின்னு அவன் வணக்கம். இந்த பிசிஆர் வழக்கை தவறாக பயன்படுத்தி அது போலி பிசிஆர் மூலம் பணம் பறிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, ரவுடிசம் பண்றது, நாடக காதல் பண்றது அப்படின்னு ஒரு கும்பல் அட்டூழி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கும்பலுக்கு எதிராக அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் இன்றைக்கு ஒன்று திறந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி பார்க்க போறோம் வாங்க. சமீபத்தில் ஒரு 2 வாரத்திற்கு முன்பு மயிலாடுதுறையில் தரங்கம்பாடி அருகே இருக்கக்கூடிய சாத்தன்குடி கிராமத்துல வந்து காதல் ஜோடிகள் வந்து மரணம் அடைஞ்சு கிடக்குறாங்க. அதோடைய காதலனுடைய பேர் வந்து பார்த்திபன், பெண்ணுடைய பேர் வந்து திவ்ய தர்ஷினி. இவங்க எப்படி இறந்தாங்க, இறந்த செய்தி வந்து சொல்ல சில இந்த பிணத்தை வச்சு அரசு செய்யக்கூடிய பிணந்தின் கழுகுகள் அப்படின்னு சொல்ல முடியாது, மூக்கு எப்படா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கழுகுலாம் வந்துருச்சு. அதான் அவங்களுக்கு என்ன, ஒரு அரசு பணத்துக்கு ஒரு 2 பணம் கிடக்கு, 2 பேரும் வெவ்வேறு ஜாதி, அது போதும் அவங்களுக்கு. ஜாதி இல்லைன்னு சொல்றவனுக்கு என்ன ஜாதின்னு பார்த்தே அரசியல் பண்ணுவாங்க. ஆஹா நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சா ஒரு அப்படின்னு சொல்லி உடனே வந்து அதுவும் வந்து செஞ்சது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம். நீங்க சொல்ல போனா இன்னைக்கு வன்னியர் சமூகம்னு அதை ஈடுபட சொன்னா அவங்களுக்கு வேற என்ன அல்வா கிடைச்ச மாதிரி அப்படியே வந்து இணையதளம் முழுக்க பார்த்தீங்கன்னா போராளிகள் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும், நீங்கள் பூமியில் வாழ வேண்டாம், சொற்குலோகத்தில் போயாது ஒன்று சேர்ந்து வாழுங்கள், ஜாதியா அப்படி இப்படின்னு பேசி பொங்கிட்டாங்க. ஆனா இதே ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம தூத்துக்குடியில கோவில்பட்டியில ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு. ஒருத்தன் பேசல, எந்த புரட்சியாலும் பேசல, அப்படியே அமைக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவன் ஜாதிக்காரன், அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்களோட புரட்சி வந்து அவ்வளவுதான், ஜாதி பார்த்து தான் புரட்சி பேசுவாங்க. அதாவது அவங்க உண்மையிலே அந்த இறப்பிற்கான காரணம் என்னன்னு தெரியல, சரிங்களா? அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சமூகம் இதுல ஈடுபட்டிருந்தாவே அப்ப இந்த சமூகம்னாவே இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஆணவ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பரப்புறாங்க. அப்ப யாரு உண்மையான சாதி வரும் நீங்க பார்த்து இந்த சமூகம் ஈடுபட்டிருக்கு அப்படி நீங்க பண்ணிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய சாதி வரும். அது உண்மையில நம்ம எப்படி பேசியிருக்கோம்னா, இங்குள்ள போராளிகள் ஈடுபட்டிருக்காங்க, அது ஆணவ கொலை இருக்கலாம், எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அதுக்கான உரிய விசாரணை நடத்துங்க அப்படி கேட்டிருந்தா கூட ஒரு நியாயம் இருக்குங்க, பண்ணிருப்பாங்க, இவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. கடைசியில் என்ன பார்த்தா அந்த இருவருடைய பிரேத பற்றி சொன்ன முதல் கட்ட அறிக்கை வந்து என்ன வந்துருச்சுன்னா தற்கொலை தான் பண்ணிருக்காங்கன்னு ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப எல்லாம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களே. இந்த எஸ்சி எஸ்டி வழக்கு அப்படின்ற பிசிஆர் வழக்கு இதுன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பாதுகாப்புக்காண்டி வழங்கப்பட்டதை இவர்கள் மற்ற மக்களை பயமுறுத்துவதற்காகவும் அச்சுறுத்துவதற்காகவும் பணம் பறிப்பதற்காகவும் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காகவும் பெண்களை ஏமாற்றுவதற்காக இப்படி நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாடகாதல் பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த சமூக மக்கள் எல்லாம் வச்சு இப்ப இது ஏன்னா தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து தொடர்ந்து ஒரு கடையில போயிட்டு மாமூல் கேட்டு வசூல் போட்டுறது, மாமூல் கொடுக்காருன்னா உன் மேல பிசிஆர் போட்டுருவேன், உன் மேல போலி வழக்கு போட்டுருவேன், பாத்துக்க கொடுக்கல. ஒருத்தர் மாட்டு மேய விட்டுருக்காரு ஒரு வயல்ல, அவரு எந்த சமூகத்தை சேர்ந்த மாடு வந்து மேதுன்னு மாட்டுக்காருக்கு வயல்காருக்கு தெரியாது. அவர் திட்டிருக்காரு, ஏப்பா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலை, நாங்க கடனை பண்ண வாங்கி நம்ம மூக்குத்தோடு அதாவது அடவு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படி மாடை உடைக்கின்னு சொல்லிட்டு உடனே அவரை கொண்டு பிசிஆர் கொடுத்தாங்க. ஒருத்தர் என் ஊர்ல ஒருத்தர் நடு ரோட்ல போய்கிட்டு இருந்திருக்காரு, ஒரு தம்பி விலகாம அப்படியே அடங்க மாதிரி அத்துமேன்னு அப்படியே தொடையை கட்டிக்கிட்டு தொடைக்கு மேல வேலையை கட்டி ரோட்ல போயிருக்காரு. இவர் ஆரம்பிச்சு பார்த்துக்க விலகாம இருக்காரு, கொஞ்சம் வேகமா போயிட்டு என்ன விலைக்கு போக மாட்டேடா அப்படின்னு கேட்டிருக்காரு, ஏன்னா என் ஜாதி சொல்லி திட்டியாருன்னு சொல்லி பிசிஆர் கொடுத்துருக்காரு. இப்படின்னு சொல்லி இந்த வழக்கை எப்படிலாம் மற்ற சமுதாயத்தின் மீது பயன்படுத்தி பணம் பறிக்க முடியும், மிரட்ட முடியும் அப்படின்ற மாதிரி இது போய்கிட்டு இருக்காங்க. இதற்கு எதிராக வந்து கண்டிப்பா எல்லா பேரும் போராடணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு இப்ப விழிப்புணர்வு வந்துட்டாங்க. அதோட விளைவா வந்து இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த வழக்குல இருந்து மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு, அதாவது வீர வன்னியர் சங்கம் மற்றும் பிற சமுதாயத்தை சேர்ந்த, அதாவது பிஎம்டி மக்களுக்கு கட்சி இருக்காங்கல்ல, பசும்பொன் மக்கள் தேசம், அவங்க அமைப்பு எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு போய் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பா பண்ணியிருக்காங்க, எங்க சமூகத்து மீது அவதூறு பண்ணியிருக்காங்க, சமூக பிரச்சனைகளை தூண்டும் விதமா வந்து இது செயல்பட்டிருக்காங்க. அதுபோக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட அனைத்து சமுதாய தலைவர்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா, இந்த பெண்ணின் பெற்றோர்கள் மீது பொய்யாக புனையப்பட்ட அந்த எஸ்சி எஸ்டி வந்து தடை செய்ய வேண்டும், ரத்து செய்ய வேண்டும். அந்த போக்சோ வழக்கு ஏன் வந்து அந்த பொண்ணு வந்து மைனர், அப்ப வந்து அந்த பையன் மேல போட்டிருக்கணும். இப்ப இவங்களை வந்து எப்படி அந்த பெண்ணுடைய பெற்றோரை எப்படி நீங்க எஸ்சி எஸ்டி வழக்குல கைது பண்ணீங்களோ, அதே போல அந்த பையனுடைய தாய் தந்தை ஏன் நீங்க வந்து போக்சோ வழக்குல கைது பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்வியும் அவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்க இருந்த ஆய்வாளர் வந்து ஏன் வந்து போக்சோ வழக்கை வந்து சரியா கையாளல, அப்ப அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மேல அவங்க மீதும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி பல கோரிக்கைகளை வச்சு கலெக்டர் சந்திச்சிருக்காங்க.
அந்த பொண்ணு வந்து மைனருங்க, 16 வயசு உள்ள, இப்ப 17 வயசு. அவங்க 2 வருஷமா காதலிச்சாங்கன்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை வயசுல அந்த அவர் வந்து அந்த பார்த்திபன்றார், அவருக்கு 19 வயசு. அப்ப எத்தனை வயசுல இருந்து லவ் பண்றாங்க? இதெல்லாம் லவ்வா? முதல்ல இது லவ்வான்னு கேக்குறேன். ஆனா இளமையில படிங்கடா, இளமையில் காதல்னு சொல்லடா, இளமையில படிக்கதான் சொல்லியிருக்காங்க. ஏன்டா அப்படி பண்றீங்க? இந்த படங்களை பார்த்து எவனோ ஒருத்தையும் உன்னைய வந்து நாங்கள் அதை பண்ணுவோம், கட்டி அனுப்போம், அந்த பொண்ணை கட்டி அனுப்போம், முத்தம் கொடுப்போம், இந்த பொண்ணை முத்தம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்துட்டு கலப்பு திருமணம் பண்ண ஜாதி ஒளியும் அப்படின்னு சொல்லி அவன் உசுப்பேத்துட்டு போய் அவன் குடும்பத்துல இளவு விழுகாரு. அப்படி சொல்றவன் வேணாச்சு இந்த கலப்பு இந்த நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து அவங்க ஆபீஸ்ல போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் பிள்ளைகளுக்கு எவனாச்சும் பண்ணி வச்சிருக்கானா? ஊராந்தாலியா இருப்பேன், அவன் வீட்டு தாலி யாருக்கும் அனுப்ப மாட்டான். இங்க எல்லாமே ஏமாத்து வேலைதான். உண்மையான காதல்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா, நாங்க காதலுக்கு யாரும் எதிரில்லை. உண்மையான காதல்னா பெற்றோர்கள் உங்களுக்கு வந்து உலகத்திலே உண்மையான காதல் அப்படின்னா தாய் தந்துடுறாங்க. நம்ம முதல் காதல் யாரு? அம்மா. முதல் காதல் யாரு? அப்பா. நம்ம அவங்கள நேசிப்போங்க. நீங்க லவ் பண்ணுங்க, உண்மையான அப்பா அம்மாட்ட சொல்லி உங்களை நீங்க இது பண்ணுங்க, உங்க அம்மா அப்பாவோட ஆர்கியூ பண்ணுங்க, உங்க லவ்வுக்காண்டி போராடுங்க. ஒத்துக்கிற போறாங்க இல்ல? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, இது ஒத்து வருமா, நம்ம செட் ஆகுமா, நம்ம குடும்பத்துல ஏத்துக்குருவாங்களா அப்படின்னு பண்ணுங்க. நீங்க ஒரு பண்ற தப்புனால உங்களுக்கு இது வந்து எல்லாரும் ஈஸியா ஆணவ கொலைன்னு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. ஆணவ கொலைங்க, அது நம்பிக்கை துறவு கொலைங்க. அப்பா அம்மா மேல வச்சு நம்பிக்கை போகும்போது அம்மா அப்பா அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்றாங்க. சுயமரியாதை திருமணம் சொல்றாங்க. ஆனா சுயமரியாதை காதலர்களுக்கு சுயமரியாதை நிறைவேறுது. ஆனா பெற்றோருடைய சுயமரியாதை இழக்கிறத பத்தி இங்க எவனும் பேசுறது இல்லை. அவங்களுக்கு தன்மானம் இருக்குல்ல, சுயமரியாதை இருக்குல்ல, அது இழக்கிறனாலதான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஜாதி ஒரே ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க லவ் பண்ணாவே. அது இங்க அதெல்லாம் புரியாது யாருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் ட்ரைனிங். இவங்களுக்கு வந்து அதை வச்சு அரசியல் பண்ணணும். அன்னைக்குள்ள சொல்லுங்க, இன்னொன்னு சொல்லுவாங்க, அன்னைக்குள்ள சொல்லுங்க ஜாதியை காட்டிலும் பலம் தான் மேன்னா இருக்கு. சரிங்களா? உங்க பட்டியல் சமூகத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளே 78 சமூகத்துக்குள்ளே எவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அது முதல்ல நீங்க அங்கெல்லாம் இந்த புரட்சியாளர்கள் என்ன சொல்ற முதல்ல நீங்க அங்கெல்லாம் போயிட்டு பாடம் எடுத்து சமூகத்துக்கு ஏற்படுத்தி அப்ப மத்தவங்க வாங்க. அது என்ன இப்ப எல்லாரும் என்ன கேட்கறாங்க? அது என்னங்க, ஏன் உங்களுக்கு காதல் வந்து உங்களுக்கு கீழே நீங்க நினைக்கிற சமூகத்துக்கு வர நம்ம சொல்லுங்க, அவங்களுக்கு கீழே நினைக்கிற சமூகத்துக்கு ஏன் வர மாட்டேது அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க கேட்கிற கேள்வி ஒரு லாஜிக் இருக்குல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு மேல நீங்க நினைக்கிற ஒரு சமூகத்தின் மீது மேலதான் காதல் வருது அப்படின்னு இவங்க சொல்றாங்க இன்னைக்கு வந்திருக்க தலைவர்கள்லாம். இப்ப உண்மையிலே வந்து ஒரு ஆரோக்கியம் எனக்கு தெரிஞ்சுட்டு வந்து இந்த போலி பிசிஆரால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து சமூகங்களும் ஒன்றிணைந்து இதற்கு எதிராக உண்மையிலே இந்திய அளவுல ஒரு ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை இந்த தீர்ப்புக்கான ஒரு, அதாவது ஒன்னும் இந்த பிசிஆரை தடை செய்யணும், இல்லைன்னா அதுல சில விதிவிலக்கு கரெக்டா விசாரணை பண்ணணும். இந்த வழக்கெல்லாம் பாருங்க, இந்த வழக்கில் அப்பா அம்மா வந்து குற்றம் சாட்டப்படாத தெரியல, சொல்ல உடனே கைது பண்ணி உள்ள போட்டாங்க. எப்படி எந்த அடிப்படையில் போட்டாங்க? சட்டம் குற்றம் நிரூபிக்கப்படல, உள்ள தூக்கி போட்டாச்சு. எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு மான நஷ்டம், எவ்வளவு சுயமரியாதை இழப்பு, அதை பத்தி யாருமே பேச மாட்டீங்களே. அதே மாதிரி போலி பிசிஆர் கொடுத்தா அந்த போலி பிசிஆர் கொடுத்த நபருக்கு 2 வருஷம் சிறை தண்டனை, இவ்வளவு லட்சம் அவதாரம். இப்ப பிசிஆர் போட்டா 8 லட்சம் பணம் கிடைக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எத்தனை லட்சம் இருக்கு, அந்த லட்சம் அவதாரம் போட சொல்லுங்க. சரிங்களா? இந்த மாதிரி சிஸ்டத்துகள் நிறைய கொண்டு வரணும். போலி பிசிஆர் போடுறவங்கள இது வந்து போலி பிசிஆர் வந்து நீங்க நினைக்க மாதிரி அரசு துறையிலையும் மிரட்டுறாங்க, போலீஸ் துறையிலையும் மிரட்டுறாங்க. போலீஸ் துறையில வேலை ஆக்குறாலே வந்து அவரு எஸ்ஐ பிசிஆர் வந்து ஜாதி சொல்லி வேலையை கொடுத்துட்டேன். அரசு அலுவலகங்களை வேலை பார்க்குறவங்களும் அப்படிதான். டீச்சரா வேலை பார்க்குற இடத்துல இந்த ஜாதியை சொல்லி, எல்லா இடத்துலயும் இந்த ஜாதியை சொல்லி மற்ற சமூக மக்களை மிரட்டக்கூடிய இது வந்துகிட்டு இருக்கு. ரொம்பவும் உஷாரா இருக்கணும். அதாவது ஜாதி ஒழிப்பு பேசுவாங்க, ஜாதி ஒழிப்பு பேசுறவன்ட்ட நீ எந்த ஜாதி ஒழிக்குன்னு கேளுங்களே, அவன் ஜாதியை ஒழிக்குன்னு எவனும் சொல்ல மாட்டான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஜாதிக்கு ஒரு நீதி இருக்குங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் வந்து நேற்று பேசியிருக்காரு. என்ன பேசணும் கேளுங்க. பாருங்க, சாதி புத்தி, அது அந்த சாதி புத்தியிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடு கேட்டீங்களா? இதே வேற சமூகத்துக்காரங்க பேசினா என்ன இருக்கும்? அவர் ஒரு தடவை 2 இல்ல 3 தடவை, ஒரு தடவை நம்ம வன்னியர் சமூகத்தை சேர்ந்த அவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து பேசினாரு இந்த சமயத்துல, அந்த இது மேல்பாதி கோவில் சமயத்துல, பிரச்சனை சமயத்துல. ஒரு சமயத்துல கருணாஸ் தேவரை பேசினாரு. இப்ப திரும்ப யாரா பேசினா தெரியல, அவரால் பொதுவா பேசுறாரு. இப்ப அவருக்கு தெரியும் என்ன ஜாதிக்கு என்ன ஜாதி புத்தி இருக்குன்னு. நீங்க போய் திருமானிட்ட கேளுங்க, கரெக்டா சொல்லுவார். அதாவது இங்க வந்து இந்த திராவிடம் என்ற போர்வையில தலித் அல்லாதவர் எப்படி வந்து இங்க இருந்துகிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி தலித் அப்படின்ற போர்வையில சில சாதி வெறியர்கள் உள்ள வந்து இருந்துகிட்டு புரட்சி சமத்துவம் அப்படின்ற பேர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே உண்மையில் நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, நம்ம விழிப்புணர்வு அடையணும். நம்ம எந்த சமுதாயத்துக்கு எதிரானவர்கள், நம்ம சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட உளவியல் என்ன செய்யறாங்க, ஏப்பா அவங்ககிட்ட போய் அவன் சும்மாவே இருக்க மாட்டான்ப்பா, போய் பிசிஆரை போட்டு நம்மளை கோடுனாலும் அலைய வைப்பாங்கப்பா, அது இதுன்னு போட்டு பிரச்சனை பண்ணுவாங்கப்பா அப்படின்னு மக்கள் பாப்பா. இது நாளைக்கு பேரம்புள்ள காலத்துல இன்னும் அடிமையா இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். சரிங்களா? இதே மாதிரிதான் வந்து இந்த ஆணவ படுகொலை சட்டத்துக்கு கேட்கறாங்க. இப்ப இதே SC ST பிசிஆர், அந்த போலி பிசிஆர் இந்த பிசிஆர் வழக்கு வந்து முதல்ல வரும்போது யாரும்
இந்த கேஸை வச்சு இவ்வளவுக்கு வந்து நம்ம சமுதாய மக்களை மிரட்டுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. அன்னைக்கு விட்டவங்க. ஆனா இப்போ எத்தனை 50 ஆண்டுகள் கழித்து தான் தெரியுது, ஓகே இதோட வீரியம் இவ்வளவு இருக்கு, இப்படிலாம் வந்து தவறா பயன்படுத்தலாம், இப்பெல்லாம் மற்ற மக்களை பயமுறுத்தலாம் அப்படின்னு இப்ப தெரியுது. அதே தான் வந்து ஆணவ படுகொலை சட்டத்தில் நடக்கும். ஏன் அந்த ஆணவ படுகொலை பிரச்சனை கேட்கறவங்க என்ன சொல்றாங்க, காதலோட பாதுகாப்புன்னு சொல்ற அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நுட்பமா யோசிச்சு பாருங்க. இங்கு ஒருதலை காதலால் எத்தனை பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அது கத்தி கூத்து, பெட்ரோல் வைத்துறது, அது என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. இந்த போராளிகள் ஏன் வந்து இந்த ஒருதலை காதலால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும், ஒரு சிறப்பு சட்டம் வேணும் ஏன் கேட்க மாட்டாங்க? அங்கதான் இருக்கு இவரோட அரசியல். இவர்கள் வந்து இந்த ஆணவ படுகொலை சட்டம் கேட்கறது வந்து அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. அது உண்மையான காரணம் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க வந்து மிகப்பெரிய பிளான் வச்சிருப்பாங்க. பெற்றோருக்கு 12 வயசு ஆச்சுன்னா பெற்றோருக்கு அவங்களுக்கு உரிமை இல்லையா? 12 வருஷம் வளர்த்தவனுக்கு உரிமை இல்லைன்னா என்ன பண்றது? இதுக்கு நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும், அடுத்து பெண்களுடைய திருமண வயதை 21 ஆக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கணும். அடுத்து பதிவு திருமணங்கள், அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணும்போது 2 பக்கட்டும் ஆணும் பெண்ணும், மணமகள் 2 பேருடைய தரப்புல இருந்தும் யாராச்சும் ஒருத்தர் பெற்றோர் கையெழுத்து போட்டிருந்தாரு அந்த திருமணங்கள் செல்லுபடியாகும் அப்படின்ற ஒரு சட்டத்தை நம்ம கேட்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதை மீறி பண்றவங்களும் சொத்துல உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய இன்னும் நம்ம வந்து விஷயங்கள். இது வந்து நம்ம வந்து காதலர்களுக்கு எதிரான விஷயம் இல்லை, பெற்றோர்களுக்கான ஆதரவான விஷயம். பெற்றோர்களுடைய வழி அது. பெற்றோர் நான் வந்து ஒரு இளைஞனா இருக்கும்போது நம்ம பேசுறதுலாம் இப்போ தப்புன்னு தோணும், அந்த வேகம் அதுதான். நாளைக்கு நம்மளும் பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும், நம்ம பிள்ளைய ஒருத்தன் தூக்கி போனதுக்கு அப்புறம் தான் அந்த நம்ம ஈரப்போல வேகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆடுறது நம்மளுக்கு தெரியும். அதை அனுபவிச்சாதாங்க அவனுக்கு தெரியும். சும்மா நம்ம வெளியில இருந்து எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணிடலாம், அது இது நம்ம சொல்லிடலாம். அதனால வந்து இங்க சும்மா பேசுறது ஈஸி, கடைபிடிக்கிறது கஷ்டம். என்னோட கருத்துக்கள் பாருங்க. இதே மாதிரி அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றிணைந்து இந்த கும்பலை, இந்த வழக்கு, இந்த பிசிஆருக்கு, போலிங் பிசிஆருக்கு எதிராக நம்ம மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் முன்னெடுத்து இதை வந்து நம்ம உண்மையில தடை செய்ய வேண்டும். இல்லைன்னா அதுக்கான மாற்று விஷயங்கள் நம்ம நிறைய பண்ணணும். அதுக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தது, ஏன்னா அது நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கும். சரிங்களா? என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.